தொடுதிரை மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, கடந்த சில வீடியோ தொகுப்பில் யூனிட் 6 தமிழ்நாட்டினுடைய வரலாறு, பண்பாடு, மரபும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இயக்கங்களை குறித்த பாடத்திட்டத்தை பார்த்துருக்குறோம். அதில் அகழ்வாராய்ச்சிகளை கடந்த வீடியோ தொகுப்பில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியான ஒரு வீடியோ தொகுப்பு தான். ஏன்னா இந்த 6வது பாடம் தமிழ்நாட்டுடைய வரலாறு, குறிப்பாக தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்துகின்ற தேர்வில் அதிகமான கேள்விகள் சமீப காலத்தில் இடம்பெறுகின்ற பாடப்பகுதியை உள்ளடக்கிய பாடம்தான் இந்த தமிழ்நாட்டுடைய வரலாறு, மரபு, பண்பாடு இல்லையா. அது குரூப் 4ல் மட்டும் 20 கேள்வி வருது, அவுட் ஆஃப் 75 கேள்வியில். அதே குரூப் 2 ஏல 75 கேள்விகளில் 20 கேள்விகள் வருது. அதே மாதிரி குரூப் 1ல் 200 கேள்வி 175 கேள்விகளில் இந்த 175 கேள்வியில் 40 கேள்வி இந்த ஒரு பாடத்தில் தான் வரும். அப்போ ரொம்ப முக்கியமான பாடம். மற்ற போட்டித் தேர்வுக்கும் தமிழகத்தில் நடத்துகின்ற டிஎன்பிசி பாடத்திட்டத்திற்கு ஒரு வித்தியாசம் என்னென்னா, இங்கே தமிழக வரலாறு பேஸ் பண்ணி, தமிழ்நாட்டுடைய வரலாறு பண்பாடை பேஸ் பண்ணி திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள் அதிகம் இடம்பெறுகின்ற ஒரு யூனிட் தான் இந்த யூனிட் 6. அப்போ கடந்த எபிசோடில் நாம் தமிழ்நாட்டுடைய அகழ்வாராய்ச்சி இடங்கள், தொல்பொருள் தலங்களை பற்றி பார்த்தோம். கடந்த கிளாஸில் கடந்த வீடியோவில் 30க்கும் மேற்பட்ட இடங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியில் 31வது இடம் மாங்குளம். இந்த மாங்குளம் எங்கன்னா மதுரை மாவட்டம். இது ஒரு வரலாற்றுக்கு தொடக்க காலமான ஒரு அகழ்வாராய்ச்சி இடம். செம்பியன் இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெருங்கற்காலத்தை சார்ந்தது. தரங்கம்பாடி இன்னைக்கு நாகப்பட்டினத்துலேருந்து பிரிஞ்சு போன மயிலாடுதுறையில் இருக்குது. தரங்கம்பாடி நவீன காலத்துக்கு எடுத்துக்காட்டு. ராஜாக்கள் மங்கலம், இது திருநெல்வேலியில் இடைக்காலத்துக்கான சார்ந்து. தலைச்சங்காடி, இது நாகப்பட்டினம் இடைக்காலம். ஆலம்பரை காஞ்சிபுரம் நவீன காலம். ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி இடைக்காலம். உக்கிரன் கோட்டை திருநெல்வேலி இடைக்காலத்தை சார்ந்த வகைப்பாடு. பட்டறை பெரும்புதூர் திருவள்ளூர் கடை கற்காலம். கீழடி மதுரைக்கு தெற்கே 12 கிலோமீட்டரில் சிவகங்கை மாவட்டம், திருப்புவனம் தாலுக்கா, வைகை ஆற்றங்கரின் நதியின் தொடக்கம். அப்போ கீழடி சிவகங்கை மாவட்டம் வரலாற்று தொடக்க காலம். அத்திரமாக்கம் சென்னை பழைய கற்காலம். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி வரலாற்றுடைய தொடக்க காலம். அப்போ இந்த மாதிரி இந்த இடங்கள், மாவட்டம், அதனுடைய இடத்தின் வகைப்பாடு, அந்த இடங்களில் கிடைக்கப்பெற்ற அதாவது பௌதிக பொருட்களுடைய சான்றுகள், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் கேள்விகள் தொடர்ந்து இந்த பேட்டர்னில் தான் கேட்குறாங்க. அப்போ ஒரு கேள்வி நம்ம ஈஸியாக எளிதில் அணுகலாம். அடுத்த பாருங்கள், முக்கிய தொல்லியல் களங்களும் அவற்றின் முக்கியத்துவம். அதில் முதலாவது கீழடி சிவகங்கை மாவட்டம், குறிப்பாக வைகை ஆற்றங்கரையில். குறிப்பாக காலம் சுமார் 6ஆம் நூற்றாண்டு. இதுதான் பார்த்தோன்னா முதல் நகரப்புற குடியிருப்பு, அதாவது கார்பன் கால கணிப்பின் அடிப்படையில். இது பிப்ரவரி 2017ஆம் ஆண்டுக்கு அருகில் அகழ்வாராய்ச்சிக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு, இருப்பினும் முந்தைய ஆய்வுகள் இருந்தன. இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா, தமிழ்நாட்டில் நகரமயமாக்கத்தின் காலத்தை பின்னுக்கு தள்ளுகிறது. இது கங்கை சமவெளியின் நகரமயமாக்கலுக்கு சமகாலமாக்கிறது. சங்க காலத்தில் ஒரு மேம்பட்ட நகரப்புற பண்பாட்டிற்கான வலுவான தொல்லியல் சான்றுகளை வழங்குகிறது. உயர் எழுத்தறிவு நிலைகளை காட்டுகிறது. குறிப்பாக மண்பாண்டங்களில் தமிழ் பிராமி எழுத்துக்களை, சிந்து சமவெளி நாகரத்துடன் சாத்தியமான பண்பாட்டு தொடர்புகள் அல்லது இணைகளுக்கு இது குறிப்பு இருக்கிறதா, இருப்பினும் நேரடி தொடர்பு விவாதிக்கப்பட்டு கூடுதல் சான்றுகள் தேவைப்படுகிறதா. கீழடி மதுரைக்கு தெற்கே 12 கிலோமீட்டர், சிவகங்கை மாவட்டம், திருப்புவனம் தாலுக்கால. இன்னைக்கு அந்த கீழடியில் தான் கொந்தகை என்ற இடத்துல என்ன ஒரு அகழ்வாய்ப்பகம் வச்சுருக்காங்க, மியூசியத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இன்றைய கவர்மெண்ட். அடுத்தது பாருங்கள், முக்கிய கண்டுபிடிப்பு என்னென்னா, அந்த கீழடியில் செங்கல் கட்டமைப்புகள், வளைய கிணறுகள், வடிகால் அமைப்புகள், சுடுமணல் குழாய்கள், தமிழ் பிராமி கல்வெட்டுடன் கூடிய ஏராளமான மண்பாண்டங்கள், மணிகள், கார்லைன் அகேட் குவாட்ஸ் கண்ணாடி, சங்கு வளையல்கள், தந்த தாய கட்டைகள், கதிர் நுற்பு கருவிகள், இரும்பு பொருட்கள், தாமிர பொருட்கள், அதாவது கண்களுக்கு அஞ்சனம் தீட்டும் தப்பிகள், நெசவு தொழிலுக்கான சான்று, உணவு முறையை குறிக்கும் விலங்கின் எலும்புகள், அருகில் உள்ள கொந்தகையில் கீழடிக்கான புதைமேடு,
சாத்தியமான கல்வரிசை புதைப்பு பெருங்கால வகையை சார்ந்தது. இந்த போன்ற முக்கியமான கண்டுபிடிப்புகள் கீழறியில் அகழ்வாராய்ச்சி மூலம் எடுக்கப்பட்டதான். அப்போ இந்த அகழ்வாராய்ச்சியில் எடுக்கப்பட்ட இந்த புதைப்படிவங்களை அமெரிக்காவில் இருக்கிற பீட்டா அனலிட்டிக்ஸ் சென்டர், அதுவும் தமிழகத்திலேயோ இந்தியாவிலோ எங்கேயும் இந்த அகழ்வாராய்ச்சி பொருட்களே ஆய்வுக்கு எங்கே கொடுப்பாங்கன்னா கதிரியக்க கார்பன், அதாவது கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து 6 கார்பன் 12, 6 கார்பன் 13, 6 கார்பன் 14, அதில் 6 கார்பன் 12, அந்த 6 என்பது கார்பனுடைய அணு எண், அந்த 12, 13, 14னா அது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் நிறை எண். அப்போ ஒத்த அணு ஒரு அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ண கொண்டுகளுக்கு பேர் தான் ஐசோடோப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கார்பன் கதிரியக்க ஐசோடோப்பை பயன்படுத்தி C14 பயன்படுத்தி தான் அந்த காலங்களை தீர்மானிப்பாங்க. இதுக்கான சென்டர் எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் புளோரிடாவில் பீட்டா அனலிட்டிக்ஸ் சென்டர். அங்கே தான் வந்து கதிரியக்க கார்பனுக்கு உட்பட்டு அந்த பொருளுடைய வயதை அதனுடைய காலத்தை நிர்ணயம் செய்வார்கள். அடுத்து 2வது பாருங்க, ஆதிச்சநல்லூர், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம், தாமிரபரணி ஆறு. இதனுடைய காலம் இரும்பு கால பெருங்கற்கால புதைமேடு. கிமு சுமார் 900 முதல் கிபி 500 வரையும் நிலவிதான வரலாறு. அகழ்வாராய்ச்சி வரலாறு டாக்டர் ஜாகர், ஜெர்மன், அலெக்சாண்டர் போன்றவரின் முந்தைய பணிகள். கடந்த ஆண்டு 2023 UPSC IAS எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி அது. முக்கியத்துவம் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய தாலி புதைமேடுகளில் ஒன்று மேம்பட்ட உலோகவியல் மற்றும் சிக்கலான புதைச்சடங்களை காட்டுகிறதாம். முக்கிய கண்டுபிடிப்புனா மனித எலும்புக்கூடுகளை கொண்ட எண்ணற்ற புதையுறு தாளிகள், அதான் முதுமக்கள் தாலி, இரும்பு கருவிகள், குறிப்பாக ஈட்டிகள், வாள்கள், கத்திகள், விவசாய கருவிகள், வெண்கல பொருட்கள், நெற்று பட்டைகள், விலங்கு உருவங்கள், சேவல், ஆடு, புலி பாத்திரங்கள். ஒரு வெண்கல சேவல் கொடி குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பு. ஆதிச்சநல்லூர் வெண்கல சேவல் கொடி. தங்க ஆபரணங்களை பற்றும் நெற்றி பட்டைகள், மூடிகள். மண்பாண்டங்களை பொறுத்தவரையும் கருப்பு சிவப்பு பானை ஓடு, மெருகூட்டப்பட்ட கருப்பு பானை ஓடுகள், நெல் உமிகள், துணி எச்சங்கள். மண்பாண்டங்களில் தமிழ் பிராமி எழுத்துக்களின் சமீபத்திய கண்டுபிடிப்பு. ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம், தாமிரபரணி ஆறு. அடுத்தது அரிக்கமேடு, புதுச்சேரி அருகில். காலம் வந்து இந்தோ ரோமானிய வணிக மையம். கிமு சுமார் 1ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை. அகழ்வாராய்ச்சியுடைய வரலாறு என்னன்னா ஜூவோ டுபராய், REM வீலர் அந்த அறிவியல் அடுக்கல் முறையை பயன்படுத்தினார். மண்ணடுக்கு முறை ஜீன் மேரி காசல். முக்கியத்துவம்னா ரோமன் பேரரசுடன் நேரடி வணிகத்திற்கான முக்கிய தொழில் ஆதாயம். கிளாசிக்கல் நூல்களிலிருந்து பொடுகோ என்ற அடையாளம் காணப்பட்டு காவிரி முப்பட்டினம், அழகன்குளம், முசிறி ஆகியவற்றுடன் வணிக தொடர்பு இருந்ததாக வரலாறு. அப்போ இந்த அரிக்கமேடு புதுச்சேரியில் முக்கிய கண்டுபிடிப்பு என்னன்னா ரோமன் அம்போரர்கள். அந்த ரோமன் அம்போர்கள்னா ஒயின் ஜாடிகள், அரேட்டியன் மண்பாண்டங்கள், ருலாட் மண்பாண்டம், ரோமன் விளக்குகள், கண்ணாடி பொருட்கள், ரோமன் தங்க நாணயம், அகஸ்டியஸ் கால நாணயங்கள் உட்பட கிடங்குகள், மணி செய்யும் பட்டறையாக அடையாளம் காணப்பட்ட கட்டமைப்பு. மெயினாக ரோமன் தொழிற்சாலை அல்லது குடியிருப்புக்கான சான்று, உள்நாட்டு மண்பாண்டங்கள் மற்றும் கலைப்பொருட்களுக்கான பல்வேறு விதமான முக்கிய கண்டுபிடிப்புகள் புதுச்சேரிக்கு அருகிலுள்ள அரிக்கமேடு இந்தோ ரோமானிய வணிக மையமாக திகழ்ந்த 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுக்கு உட்பட்ட காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய கண்டுபிடிப்புகள். அடுத்ததாக பையம்பள்ளி, இது வேலூர் மாவட்டம். குறிப்பாக புதிய கற்காலம் மற்றும் பெருங்கற்கால களம். முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் ஆரம்ப கால விவசாய சமூகங்களுக்கான சான்று. அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய பொருள்னா மெருங்கூட்டப்பட்ட கற்கோடாரிகள், மண்பாண்டங்கள், குடியிருப்புக்கான சான்றுகள், விலங்குகளின் எலும்புகள், பெருங்கற்கால புதையல்கள் எல்லாம் இந்த பையம்பள்ளி வேலூர் மாவட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது கொடுமணல். கொடுமணல் ஈரோட்டு மாவட்டம், நொய்யல் ஆறு. இதனுடைய காலம் பெருங்கற்கால, ஆரம்ப காலம், வரலாற்று காலம் சுமார் கிமு 500 முதல் கிபி 3000 வரை. முக்கியத்துவம் முக்கிய தொழிற்பேட்டை, குறிப்பாக மணி செய்தல் 3000 300 வரை. முக்கியத்துவம் முக்கிய தொழிற்பேட்டை, குறிப்பாக மணி செய்தல், கார்லேனியன், வைடூரியம் மற்ற இரும்பு உருவுதலுக்கு சங்க இலக்கியத்தில்
பதிற்று கொடுமணம் என்று குறிப்பிடுகிறதாம். அப்போ சங்க இலக்கியத்தில் தான் பதிற்று இது கொடுமணம் என்று குறிப்பிடுறாங்க. இந்த இரும்பு உருக்குதலுக்கான குறிப்பாக முக்கிய தொழிற்பேட்டை கொடுமணலில் இருந்திருக்கிறது. கொடுமணல் இன்றைய ஈரோடு மாவட்டம் நொய்யல் ஆற்றங்கரை. குறிப்பாக முக்கிய கண்டுபிடிப்பு ரோமன் நாணயங்கள், தமிழ், பிராமி மற்றும் பிராகிருத கல்வெட்டுடன் கூடிய மண்பாண்டம், இரும்பு உருக்குவதற்கான உலைகள், மூசைகள், விலை மதிப்பெற்ற கற்கள், மணிகள், ரோமன் கலைப்பொருட்கள் எல்லாம் இந்த கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் முக்கிய கண்டுபிடிப்பாக கண்டுபிடித்திருக்கார்கள். அப்போ தமிழ்நாட்டில் கற்கால களங்கள் குறிப்பாக பண்பாடு காலம் பண்பாட்டு கூறுன்னு பார்க்கணும். அதில் முதல்ல பழங்கற்காலம். இந்த பழங்கற்காலம் பொறுத்தவரையும் எங்கேருந்து பாருங்கள், 20 லட்சத்து ஆண்டுகளுக்கு முன்பு முதல் பொது ஆண்டு முன் 8000 வரை. அப்போ பண்பாட்டு கூறு அங்கெல்லாம் அங்கே தான் விவசாயம் 8000, அதாவது இன்றைய பொது ஆண்டுக்கு முன் 8000 ஆண்டுகளில் தான் மனிதன் பார்த்தோன்னா விவசாய நடைமுறைகள்லாம் தேர்ந்தவராக ஒரு இடத்துல நொமத்தட்டிக்கீழாக இருந்து குறிப்பாக பார்த்தோன்னா மனித பரிணாமத்தில் ஆப்பிரிக்காவில் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தான் கிழக்கை நோக்கி பரிபெயர்கள் தான் மனித சமுதாயம். ஓமோ எப்ளிஸ், ஓமோ எரெக்டஸ், ஓமோ சேப்பியன். அப்போ அதனுடைய 8000 ஆண்டு வரை பண்பாட்டு கூறுகளாக கைக்கோடாரி, வெட்டுக்கத்தி, வேட்டையாடுதல், உணவு சேகரித்தலெல்லாம் இது பழங்கற்காலத்துடைய பண்பாட்டு கூறுகள். வேற இடைக்கற்காலம் பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு முன் 8000 முதல் பொது ஆண்டு முன் 1300 வரை. அப்போ இந்த இடைக்கற்காலத்தில் தான் நுண்கருவிகள், உலோகம் பற்றி இவர்களுக்கு தெரியாது. விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடி இருக்கிறாங்க இடைக்கற்காலத்தில். புதிய கற்காலம் பொது ஆண்டுக்கு முன் 2000 முதல் பொது ஆண்டு முன் 1000 வரை. இங்கே தான் மெருகேற்றப்பட்ட கற்கோடாடிகள், நுண்கற்கருவிகள், விலங்குகளை பழகுதல், பயிரிடுதல், குழுக்களின் பெருக்கம், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர், மேய்ச்சல் சமூகத்தினர் என 20 விதமான குழுக்களும் ஒரே சமயத்தில் வாழ்ந்துறாங்க. அப்போ புதிய கற்களை தான் வீல், சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான், நெருப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து இரும்பு காலம் பொது ஆண்டு முன் 1300 முதல் பொது ஆண்டு முன் 500 வரை. குறிப்பாக பெருங்கற்கால ஈம சடங்கு முறை, உணவு சேகரிப்போரும் மேய்ச்சல் சமுத்திரம் ஒரே சமயத்தில் வாழ்தல், குழு தலைவர் உருவாதல், இரும்பின் பயன்பாடு அறிதல், கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள், கருப்பு மண்பாண்டங்கள் உருவாக்குதல், கைவினை திறன்களில் சிறப்பு இவர்கள் உருவாக்குறாங்க. அதான் குயவர்கள், கொள்ளர்கள் எல்லாம் இரும்பு காலம். பண்டைய வரலாற்று மற்றும் சங்க காலம் பொது ஆண்டுக்கு முன் 300 முதல் பொது ஆண்டு 300 வரை. அப்போ இரும்பு கால மரபுகளோடு சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வளர்ச்சி, வீரர்களை வழிபடுதல், இலக்கிய மரபு, கடல் வணிக பணிகத்தெல்லாம் பண்பாட்டு கூறுகளாக இருந்த காலம்தான் பண்டைய வரலாற்று மற்றும் சங்க காலம். அதில் பழைய காலத்தில் அத்திரம்பாக்கம், குறிப்பாக சென்னைக்கு அருகில் முக்கியமான இடம், 15 மில்லியனுக்கும் அதிகமான ஆண்டுகள் பழமையான அகேலியன் பண்பாட்டிற்கான சான்று. அதில் தான் கைக்கோடாரிகள், பிளப்பான்கள் உள்ள மத்திய பழங்கற்கால சான்றுக்கு எடுத்துக்காட்டான் அத்திரம்பாக்கம். ரெண்டாவது பல்லாவரம், சென்னை, ராபர்ட் ப்ரூஸ்பூட் 1863 இந்தியாவில் முதல் பழைய கற்கால கருவியை, அதாவது ஒரு கைக்கோடரை கண்டுபிடித்த இடம் தான் பல்லாவரம். ராபர்ட் ப்ரூஸ்பூட் 1863. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குடியம் குகை இது எங்கன்னா அத்திரம்பாக்கம் அருகில். அங்கே கருவிகள் கைக்கோடாரிகள், பிளப்பான்கள், வெட்டும் கருவிகள், ஈட்டிகள், உருளை கற்கள், கத்திகள் ஆகியவை பொதுவான விளக்கங்கள். குறிப்பிட்ட கருவி வகைகள் முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடம்தான். அடுத்தது மத்திய பழங்கற்காலம், சிறிய கருவிகள், அதாவது செதில்கள், பிளேடுகள், சுரண்டிகள், இதெல்லாம் அத்திரம்பாக்கு, குடியம், வடமதுரையில் காணப்படுதான். இடைக்கற்காலம், மத்திய கற்காலம், நுண்கற்காலம் இது நுண்கருவிகளால் மிக சிறிய கற்கருவிகளை வகைப்படுத்துகிறது. தேரி காடுகள் களங்கள், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் நுண்கருவிகளை கொண்ட செம்மணல் மேடுகள் எல்லாம் உண்டா. அதே மாதிரி அத்திரம்பாக்கம் முதன்மையான பழங்கற்காலம் இருப்பினும் சில பிற்கால பொருட்கள் கூட அங்கே கிடைச்சிருக்கான். புதிய கற்காலத்தை பொறுத்தவரையும் பையம்பள்ளி முக்கிய இடம். மெருகூட்டப்பட்ட கற்கருவிகள், அதான் கோடாரி, மண்பாண்டம், வேளாண்மை மற்றும் வளர்ப்பு பிராணிகளுக்கான சான்று. இதை தவிர்த்து பிற இடங்கள் துக்கரப்பள்ளினா அது தெலுங்கனூரில் இருக்குது. அதை தவிர்த்து பிற முக்கிய இரும்பு கால வரலாற்று களங்கள் ரொம்ப முக்கியம் பாருங்கள். பொறுப்பனை கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம். இது இரும்பு கால குடியிருப்பு மற்றும் புதைமேடு சங்ககால நடுக்கர்களுக்கு பதிவாக இருந்ததாம். அழகன் குளம், ராமநாதபுரம் மாவட்டம், வைகை டெல்டா. இது ஒரு துறைமுக நகரம். ரோமன் வணிகத்திற்கான சான்று. தமிழ் பிராமி கொண்ட மண்பாண்டம். கரூர் சேரர்களின் தலைநகரம்.
முக்கிய வணிக மையம், ரோமான நாணய குவியல்கள் காணப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டு. புகார், காவேரி பூம்பட்டினம், சோழர் துறைமுகம், நீருக்கடியில் தொல்லியல் மூழ்கிய கட்டமைப்பை வெளிப்படுத்தியுள்ளது. இங்கே ரோம நாணயங்கள் அச்சிடப்பட்டிருக்காங்க, நகைகள் செய்திருக்கிறாங்க. மாங்குளம், இது மதுரை மாவட்டம், சமண குகைகளில் தமிழ் பிராமி கல்வெட்டு சில ரொம்ப பழமையானவையாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொர்க்கை, தூத்துக்குடி மாவட்டம், பாண்டியர் துறைமுகம், முத்து தொழில். கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர் மாவட்டம், பிற்கால சோழர் தலைநகரம். முதலாம் ராஜேந்திரன், குறும்பன்மேடு, இது தஞ்சாவூர் மாவட்டம், குடியிருப்பு இடம். பொருந்தல், திண்டுக்கல் மாவட்டம், அகழ்வாராய்ச்சியில் நெல் ஒரு பானையில் தமிழ் பிராமி கல்வெட்டுடன் கண்டறிச்சிருக்காங்க. இது சுமார் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததான். துளுக்கர்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம், நம்பியாறு குடியிருப்பு மற்றும் புதைமேடு. ஓவமலை, இது மதுரை தொல்லியல் களம். திருவக்கரை, விழுப்புரம் மாவட்டம், தேசிய புதைக்கப்பட்ட மர பூங்காவிற்கு பெயர் பெற்றது. அடுத்தது பாருங்க, தொல்லியல் அகல் வைப்பகம் மியூசியம், தேனிசு கோட்டை அகல் வைப்பகம். இது எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம், தரங்கம்பாடி, இன்றைய மயிலாடுதுறை மாவட்டம். ஆழ்கடல் தொல்லியல் அகல் வைப்பகம், மயிலாடுதுறை, பூம்புகார். கங்கை கொண்ட சோழபுரம் அகல் வைப்பகம், இது அரியலூர், கங்கை கொண்ட சோழபுரம். ராம்லிங்க விலாசம் அகல் வைப்பகம், இது ராமநாதபுரம். வரலாற்றுக்கு முந்தைய கால அகல் வைப்பங்கள், இது திருவள்ளூர், பூண்டி. திருமலை நாயக்கர் அரண்மனை அகல் வைப்பகம், இது மதுரை. ராசராசன் அகல் வைப்பகம், தஞ்சாவூர். மராத்தியர் அகல் வைப்பகம், அதுவும் தஞ்சாவூர். தொல்லியல் முறைகள் மற்றும் பொது அறிவு, கார்பன் 14, அதாவது C14 கால கணிப்பு. கரிம பொருட்களை, அதாவது மரம், எலும்பு, கரி, சுமார் 50,000 ஆண்டுகள் வரை கால கணிப்பு செய்ய பயன்படுகிறதா. வெப்ப ஒளிர்தல், காலக்கணிப்பு மண்பாண்டங்கள் போன்ற கனிம பொருட்களை காலக்கணிப்பு செய்ய பயன்படுத்துகிறாங்க. அடுக்கியல் முறை, ஒப்பீட்டு காலவரிசை தீர்மானிக்க. மண் மற்றும் மனித படிமங்களின் அடுக்களை பற்றி ஆய்வு. இது குறிப்பாக அறிக்கை மேட்டில் வீலர் முறை, இதுதான் அடுக்கியல் முறை. இன தொல்லியல், அதாவது கடந்த கால மனித நடத்த மற்ற கலைப்பொருள் பயன்பாட்டை புரிந்து கொள்ள வாழும் சமூகங்கள் அவற்றின் பொருள் பண்பாட்டை பற்றி ஆய்வு செய்தான் இன தொல்லியல். அப்போ இந்தியல் தொல்லியல் ஆய்வுத்துறை ASI 1861 இல்லையா. அன்றைய காலத்தில் புதுடெல்லியில் தலைமை அலுவலகம் புதுடெல்லி, குறிப்பாக இந்தியாவின் தொல்லியல் ஆராய்ச்சி மற்றும் நினைவு சின்ன பாதுகாப்பிற்கான முக்கிய அமைப்பு. அலெக்சாண்டர் கன்னிகான், இவர் தான் முதல் நில அளவாளர். அவருடைய மேற்பார்வையில் தான் முதல் உருவான துறை தான். இந்த துறை உருவான வருடம் 1861. இதோட தலைமையகம் புதுடெல்லியில். இந்தியாவின் தொல்லியல் ஆராய்ச்சி மற்றும் நினைவு சின்ன பாதுகாப்பிற்கான முக்கிய அமைப்பு. அடுத்து இந்திய புதையல் சட்டம் 1878, இந்தியாவில் காணப்படும் புதையல்களை கண்டறிதல் மற்றும் அகற்றுவதை ஒழுங்குபடுத்துவது. இந்திய புதையல் சட்டம் 1878. அப்போ பண்டைய தமிழ்நாட்டில் உலோகவியல், குறிப்பாக தாமிர காலம் மற்றும் இரும்பு காலத்தில் பயன்படுத்தப்பட்டாங்க. இரும்பு உருக்குதல் மிகவும் மேம்பட்டது. குறிப்பாக கொடுமணல், கூத்தூர், தர்மபுரி ஆகிய இடங்களில் உலைகள் காணப்பட்டன. இந்த இரும்பு கருவிகள் மற்றும் கொள்ளர்கள் பற்றி சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறதாம். இது தொழிலாளர் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. வெண்கலம் கலைப்பொருட்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக ஆதிச்சநல்லூர் புதைகளில் பிற்கால சோழர் சிற்பங்களில் இந்த வெண்கலம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. கல்வெட்டியல், வரலாற்று ஆதாரங்கள், கல்வெட்டு, எழுத்து முறைகள் மற்றும் மொழிகள். அதில் தமிழ் பிராமி எழுத்து முறை தமிழ் மொழிக்கு பிராமிலிருந்து தழுவப்பட்டது. சுமார் 5ஆம் மற்றும் 4ஆம் நூற்றாண்டு முதல் இந்த தமிழ் பிராத்தி எழுத்து முறை பொறுத்தவரையும் பொருந்தல், கீழடி கண்டுபிடிப்புகள் சங்க காலம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டதான். குறிப்பாக குகை கல்வெட்டுகள், மண்பாண்டங்கள், நாணயங்கள், முத்திரையில் காணப்படுவதுதான் இந்த தமிழ் பிராமி எழுத்து முறை. சிந்து எழுத்துருவான தொடர்பு, அறிஞர் ஐராவத மகாதேவன் சிந்து மரபுகளுக்கும் திராவிட மொழிகளின் மற்ற ஆரம்ப கால தமிழ் எழுத்துக்களுக்கும் இடையே தொடர்புகள் தப்பிப்பிடித்தல் பற்றி முன்மொழித்திருக்கிறாரு. இது சிக்கலான மற்றும் விவாதிக்கப்படும் ஆராய்ச்சி பகுதி. பிராகிருதம், ஆரம்ப கால வரலாற்று காலத்தில் பரந்த இந்தியாவில் கல்வெட்டுகளுக்கு பொதுவான மொழி தான் பிராகிருதம். எடுத்துக்காட்டு அசோகர், சாதவாகனர் ஆரம்ப கால தமிழ் பிராமி கல்வெட்டில் சில தாக்கங்களை ஏற்படுத்தியதா. சமஸ்கிருதம்
பிற்காலத்தில் குறிப்பாக அரசாணைகள் மற்றும் மானியங்களில் முக்கியத்துவம் பெற்றது. வட்டெழுத்து மற்றும் கிரந்தம் தமிழ் பிராமி தென் பிராமிலிருந்து தமிழ் மற்றும் சமஸ்கிருத முறையை தோன்றியதுதான் இதை கிரந்தம். முக்கிய கல்வெட்டுகள் அப்படின்னு உள்ளடக்கும். அசோகர் ஆணை கிபி 3ஆம் நூற்றாண்டு, முக்கிய பாறை கல்வெட்டு சுதந்திரமான தெற்கு ராஜ்யங்கள், குறிப்பாக சோழர், பாண்டியர், சத்தியபுத்திரர், கேரள புத்திரர் இல்லையா, தம்ப பன்னி லங்கை பற்றி முதல் கல்வெட்டு குறிப்பு. அதில் சத்தியபுத்திரர் பொதுவாக தகடூர் தருமபுரி சுற்றியுள்ள பகுதி அதியமான் குறுநில மன்னர்களுடன் அடையாளம் காணப்படுகிறாங்க. கொஸ்டின், காரவேலன் அதிகும்பா கல்வெட்டு கலிங்கம் கிபி நூற்றாண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காரவேலன் ஒரு திறமிர தேச சங்கத்தை, திறமிர என்றால் தமிழ் ஆட்சியர்களின் கூட்டமைப்பு, தோற்கடித்ததாக கூறப்படுதான் 3ஆம் நூற்றாண்டில். அடுத்து பாருங்க, உத்திரமேறு கல்வெட்டு சோழர் 1ஆம் பராந்தகன் 10ஆம் நூற்றாண்டு, காஞ்சிபுரம் இன்றைய செங்கற்பட்டு மாவட்டம், குடவோல முறை மூலம் கிராம சபை தேர்தலுக்கான விரிவான நடைமுறைகள், உறுப்பினர்களுடைய தகுதிகள், குழு அமைப்புகள், உள்ளாட்சி நிறுவனத்திற்கான எழுத்துப்பூர்வ அரசியலமைப்பு, மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட உள்ளாட்சி சுயாட்சி, 1ஆம் பராந்தகர்களால் செய்யப்பட்ட நிர்வாக சீர்திருத்தத்திற்கான சான்று. அடுத்த இசை தொடர்பான கல்வெட்டு அரசலூர் கல்வெட்டு 2ஆம் 3ஆம் நூற்றாண்டு, தமிழ் பிராமி இசை நடன குறிப்புகளாக பொருள் கொள்ளப்படும் வடிவம். குடுமியான் மலை கல்வெட்டு புதுக்கோட்டை கிபி 7ஆம் நூற்றாண்டு, விரிவான இசை நூல், சமஸ்கிருதத்தில் கிரந்த எழுத்தும் 1ஆம் மகேந்திரவர்மன் பல்லவன் அல்லது பாண்டிய மன்னரும் தொடர்புடையதான். அதில் தான் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பரிவாதினி, இது ஒரு வகை வீணை பற்றி குறிப்பிடுறாங்க. குகை கல்வெட்டு பொறுத்தவரையும் தமிழ் பிராமி சுமார் 3ஆம் நூற்றாண்டு, மாங்குளம், சித்தன்னவாசல், புகழூர், அம்பை போன்றவற்றில் காணப்படுதான். உள்ளடக்கம் பொதுவாக சமண அல்லது பௌத்த துறைகளுக்கு மன்னர்கள், குறுநில மன்னர்கள், பொதுமக்களால் குகை தங்குமிடங்கள் அதாவது படுக்கைகள் போன்றவை தானம் செய்யப்பட்டதை குறிக்கிறதா. இந்த புகழூர் கல்வெட்டு எங்கே இருக்குன்னா கரூர் அருகில் 3 தலைமுறை சேர இருமுறை மன்னர்களை குறிப்பிடுதான். சித்தர்மலை, அழகர்மலை கல்வெட்டு இது ரெண்டுமே மதுரைக்கு அருகில் இருக்கு. மதுரா என்றால் மாத்திரை என்ற பண்டைய பெயரை குறிப்பிடுதான். செப்பு பட்டியங்கள் பிற்கால பல்லவர், சோழர், பாண்டியர், 2ஆம் நந்திவர்மன் பல்லவனின் காசக்குடி பட்டயம் 8ஆம் நூற்றாண்டு, நில மானியங்கள், அபராதங்கள், தட் மீன் மன்றப்பாடு, நீதி அமைப்பு பற்றி சொல்லுதான். வேள்விக்குடி மானியம் பாண்டியர், லெய்டன் மானியம், சோழர் திருவாலங்காட்டு பட்டயங்கள் சோழரை பற்றி சொல்லுது. திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு குறிப்பாக பல்லவர், 1ஆம் மகேந்திரவர்மன் 7ஆம் நூற்றாண்டு குகை கோயில் கல்வெட்டு இசை முக்கியத்துவம் கொண்டது, அதுதான் பரிவாதினி. அப்போ பல்வேறு முக்கிய சொற்கள் மற்றும் கருத்துகள். யோகம் கலிங்கத்து பரணியில் ஜெயகொண்டார் எழுதிய பிந்திய போர் பாடல், இது வீரர்கள் அல்லது சமய நடைமுறைகளின் பின்னணியில் கவனம் தியானத்தை குறிக்கலாம். ஆனால் அதில் முக்கிய சங்ககால பொருள் அத்தகையதை நிறுவப்படவில்லை. அடுத்த தலைப்பு நாம் என்ன பார்க்குறோன்னா தமிழ் இலக்கியம், இலக்கணம் மற்றும் ஆரம்ப கால மரபுகள். அப்போ செம்மையான தமிழ் இலக்கணம் அதனுடைய அடிப்படை முதல்ல தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் தான் இந்த தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். குறிப்பாக ஆசிரியர் தொல்காப்பியர் பாரம்பரியமாக அகத்திய முனிவரின் மாணவர். காலம் கிறிஸ்துக்கு முந்தைய காலம், ஆனால் பொதுவாக சங்க காலம் அல்லது சக காலத்திற்கு முந்தியது. நமக்கு கிடைக்கப்பெற்ற மிக பழமையான நூல் எதுனா இந்த தமிழ் இலக்கண நூல். அப்போ இதனுடைய அமைப்பு 3 அதிகாரம் மற்றும் 27 இயல். அதில் 3 அதிகாரத்தில் முதல் அதிகாரம் எழுத்ததிகாரம். இந்த எழுத்ததிகாரம் எழுத்தியல், எழுத்துக்களுடைய ஒளியின் ஒலிப்பு முறையை பற்றி சொல்லுது. 2வது சொல்லதிகாரம் சொல்லியல் மற்றும் தொடரியல் சொற்கள், அதனுடைய சொல் வகைகள், அதனுடைய உருவுகளை பற்றி சொல்லுது. 3வது பொருளதிகாரம் என்று பொருளியல் கவிதை மரபு. அதில் அகம் காதல், அக வாழ்க்கை மற்றும் புறம் வீரருடைய புற வாழ்க்கை, யாப்பியல், அணியிலக்கணம் மற்றும் சமூக வழக்கங்களை பேசுவது தான் பொருளதிகாரம். அப்போ இந்த தொல்காப்பியத்துடைய முக்கியத்துவம் என்னென்னா மொழியின் தொன்மை, தமிழ் மொழியின் பழமையான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட தன்மையின், அதே நேரத்தில் சமூக பண்பாட்டை புரிதல். அப்போ நம்முடைய சங்க சமூகம், அதன் மதிப்புகள், வழக்கங்கள் மற்றும் திணை சூழல் பண்பாட்டு பகுதிகள் கருத்துக்களை புரிந்து கொள்ள பொருளாதிகாரம் ஒரு முக்கிய ஆதாரமாக செயல்படுது. இலக்கிய மரபுகள், கவிதை ஏற்றுதல், கரும்பொருட்கள் மற்ற யாப்பு வடிவங்களுக்கான விதிகளை அமைத்து தருதான். அப்போ இந்த தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட வரலாற்று குறிப்புகள் என்ன?
நம்பர் 1 நடுக்கல் வீரக்கல் வழிபாட்டின் முதல் விரிவான விளக்கம். அப்போ அந்த நடுக்கல் வீரக்கல் வழிபாட்டின் 6 நிலைகளை பற்றி சொல்லுது. இரண்டாவது சதி உடன்கட்டை ஏறுதல் வழக்கத்தின் ஆரம்ப கால குறிப்பு தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கிறதாம். வெவ்வேறு சமூக குழுக்கள், திருமண வழக்கங்கள் மற்ற நம்பிக்கைகளை பற்றி வரலாற்று குறிப்புகள் தொல்காப்பியத்தில் காணப்படுது. அப்போது அடுத்ததாக நன்னூல். நன்னூல் இந்த ஆசிரியர் வந்து பவனந்தி முனிவர், சமணத்துறவி. இவருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு. மத்திய கால தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு ஏற்ப ஒரு விரிவான இலக்கணம் எழுதும் மற்றும் சொல் பற்றி பேசுவதுதான் நன்னூல். பவனந்தி முனிவர். முக்கிய தத்துவம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினாலே, அதாவது பழையனை நீக்குவதும் புதியனை வருவதும் காலப்போக்கின் பிழையற்ற விதி என்ற பாடலுக்கு புகழ் பெற்றது. இது மொழி மாற்றத்தை பற்றி புரிதலை பிரதிபலிக்கிறதான் நன்னூல். நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர். அவர் ஒரு சமணத்துறவி. குறிப்பாக வந்து 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு இலக்கணம், எழுத்து மற்றும் சொல் பற்றி பேசுகிற ஒரு நூல். அடுத்ததாக சங்க காலம். இது தமிழ் கவிதையின் பொற்காலம். கிமு சுமார் 3ஆம் நூற்றாண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. அதில் ஃபஸ்ட்டு 8 தொகை, 8 தொகுப்புகள். அதில் நற்றிணை, கரும்பொருள் வந்து அகம். நற்றிணையில் 400 பாடல்கள். முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி கதையின் ஆரம்ப கால கதைக்கருவை கொண்டுள்ளது. பின்னர் தான் சிலப்பதிகாரத்தில் விரிவாக சொல்கிறாங்க. நீரின்றி அமையாத உலகு என்ற பாடல் நீரின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இது திருக்குறள் இதே போன்ற கருத்துக்கு முந்தியதான். அவ பெண்கள் உட்பட பல புலவர்களின் பங்களிப்புகள் பெண் எழுத்தறிவு மற்றும் பங்கேற்பை வலியுறுத்துகின்றது நற்றிணை. அடுத்தது குறுந்தொகை. எப்படி பிரிக்கலாம்னா குறுமை கூட்டல் தொகை. கரும்பொருள் அகம். 401 குறுகிய பாடல்கள், 48 வழிகள். புகழ்பெற்ற படிமங்கள் குறிப்பாக கொங்குதேர் வாழ்க்கை, அஞ்சிரம்பை தும்பி, தும்பிக்கு விழித்தல், செம்புல பெயர் நீர் போல, அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே, அந்த செம்மண்ணில் பெய்த மழைநீர் போல காதல்களின் உள்ளங்கள் கலந்தன. இதை போன்ற புகழ்பெற்ற படிமங்கள் இன்றும் பேசப்படுகின்ற அந்த கொங்குதோர் வாழ்க்கை, அஞ்சிரந்தும்பி, செப்பாது காமம், அதே மாதிரி செம்புல பெயர் நீர் போல, அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற வரிகள் இன்றையும் பொருந்தக்கூடிய ஒரு பாடல் வரி இடம்பெற்றதான் குறுந்தொகை. அதே நேரத்தில் அந்த குறுந்தொகையில் பண்டமாற்று முறையை குறிப்பிடுகிறதாம். நெல்லுக்கு உப்பு பண்டமாற்று முறை குறுந்தொகையில் தான் சொல்கிறாங்க. புலவர்களை அவர்களது பகுதிகளுடன் இணைத்த புவியியல் சூழலை வழங்குகிறது. எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு பாருங்க, குறும்பூர் மருதனார். அடுத்த 8 தொகை பதிப்பு 500. 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 என்று பிரிக்கலாம். கரும்பொருள் அகம் 500 பாடல்கள், திணைக்கு 100 மிக குறுகிய பாடல்கள். முக்கியத்துவம் என்னன்னா திணை வாரியான கரும்பொருள் அமைப்பு தனித்துவமானது. அதில் பேயினார் முல்லைத்திணை பாடல்களை இயற்றியுள்ளார். குறிப்பிடத்தக்க வகையில் தொகுப்பில் பெண் புலவர்களின் பாடல்கள் காணப்படலை என்று கூறப்படுகிறதா. அடுத்ததாக 10 கரும்பொருள் வந்து என்னன்னா இது புறம். குறிப்பாக சேர மன்னர்களை பற்றிய பாடல்கள். மன்னர் விரிவாக 10கள் கிடைக்கல. குறிப்பாக 10 மன்னர்கள், அதுவும் சேர மன்னர்கள். அதில் முதலாம் 10 கடைசி 10 கிடைக்கல, 8 பேர் தான் கிடைச்சிருக்கு. அப்போ சேரரின் வரலாறு மற்றும் வம்சாவளிக்கான முதன்மை இலக்கியத்தனையில் இயற்றப்பட்டது. குறிப்பாக ஆட்சியாளர்களை போற்றுதல், இரும்பு கடலை என்று புனைய சூடப்பட்டது. ஒருவேளை அதன் அடர்ந்த வரலாற்று உள்ளடக்கம் அல்லது புரிந்து கொள்ள தன்மை காரணமாக இருக்கலாமா. 10 சேர மன்னர்களை பற்றிய பாடல். மன்னர்களை விரிவாக குறிப்பாக 10 மன்னர்கள், அதில் 8 மன்னர்கள் தான் கிடைச்சிருக்கு. அடுத்து பரிபாடல். கரும்பொருள் வந்து கலப்பு. இதுதான் வந்து அகமா புறமா ரெண்டுமே சேர்ந்த நூல் இல்லையா. 8 தொகையில் அகம் புறம் சொல்லப்பட்ட நூல் பரிபாடல். சமய சார்பற்ற கரும்பொருட்களுடன் திருமால் மற்றும் முருகன், முருகனுக்கு வேறு பேர் தான் சேயோன் இல்லையா, மீதான பக்தி பாடலை கொண்டது. குறிப்பாக பரிபாடலில் நாட்டுப்புற தெய்வங்களுக்கு தோன்றி வரும் புராண தெய்வங்களுக்கும் செய்ததை காட்டுகிறதாம். 70 மூல பாடல்களில் 22 அல்லது 24 மட்டுமே எஞ்சியுள்ள இசை பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது. இது இசையமைக்கப்பட்டதான். அடுத்தது 6வது கலித்தொகை. கரும்பொருள் வந்து அகம். களியாப்பில்
150 பாடல்கள் அதன் நாடகத்தன்மைக்கு பெயர் பெற்றது. அப்போ இந்த 8 தொகை நூல்கள் இப்போ நம்ம இந்த தலைப்புகளில் சங்க இலக்கியங்களை பற்றி பார்த்துருக்கிறோம், 8 தொகையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். என்னுடைய இலக்கியங்கள் ரொம்ப முக்கியம். இந்த இலக்கியங்களை ஆரம்பித்து இக்கால இலக்கியங்கள் வரையும் பார்க்க போகிறோம். என்னுடைய தொடர்ச்சியான வீடியோ தொப்பை அடுத்த வீடியோ தொப்பில் நாம் பார்ப்போம். தேங்க்யூ.